இதற்கு மகிமை உண்டாவதாக. 2025 வருஷத்தினுடைய முதல் குடும்ப ஜபமாக இருப்பதனால் நாம் யாவரும் ஆண்டவரை நோக்கி கண்களை மூடி, ஆண்டவரே, இந்த வருஷம் முழுவதும் இந்த குடும்ப ஜபத்தின் மூலமாய் நீர் எங்களோட திட்டமாக தெளிவாக இடைப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் என்று சொல்லி எல்லா கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி அப்பாண்ட கேட்கலாமா? இனியோ உம்மை கேட்பே, நீர் சொல்வதை நான் செய்வே, என் கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா. இனியோ உம்மை கேட்பே, நீர் சொல்வதை நான் செய்வே, என் கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா. நீர் பேசாவிட்டால் நான் உடைந்து போவே, ஒரு குலைந்து போவே. நீர் பேசாவிட்டால் நான் தளர்ந்து போவே, தள்ளாடி போவே. என் கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா. என் கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா. ஆமீன். ஆண்டவரே சப்பா, இந்த 2025 ஆண்டினுடைய முதல் ஜப கூடுகையிலும் கூட உம்முடைய வார்த்தையின் மூலமாய் இன்றைக்கு நீர் எங்களோடு பேசுவீராக. இன்றைக்கு எங்களோடு பேச ஆரம்பிக்கிற என் தேவன் இந்த வருஷம் முழுவதும் இந்த குடும்ப ஜபத்தின் மூலமாய் எங்களையும் குடும்பமாய் எங்கள் ஒவ்வொருத்தரையும் தேவரீர் உம்முடைய வார்த்தையினாலே எங்களை போஷித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பேசும் ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த குடும்ப ஜபத்தின் மூலமாக நாம் தொடர்ந்து உபாகமம் 15 அதிகாரத்திலிருந்து இன்றைக்கு நாம் வாசித்த பகுதியிலே இன்றைக்கு நமக்காக கொடுக்கப்படுகிற வார்த்தையை நாம் தியானிக்கலாம். இந்த 15 அதிகாரத்திலே கிட்டத்தட்ட ஒரு 5 முறை ஆசீர்வாதம் என்ற வார்த்தை வருவதை நம்ம கவனிக்கலாம். இந்த புதிய ஆண்டிலும் கூட ஆண்டவர் இந்த வருஷத்திலே நம்மளை ஆசீர்வதிக்கும்படியாக அவர் எப்பொழுதும் விரும்புகிற தேவனாக இருக்கிறார். வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆண்டவர் தாம் பிரியப்படுகிற காரியத்தை தாமதமில்லாமல் செய்ய எப்போதும் அவன் கவனமாக இருக்கிறார். இந்த உபாகமம் 15 அதிகாரத்தில் முதலாவதாக 5 வசனத்தை நம்ம வாசிக்கும் போது வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்தரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். முதலாவது ஆசீர்வாதம் இந்த 5 வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். இரண்டாவது ஆசீர்வாதம் 6 வசனத்தில், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் போதும். இரண்டாவது ஆசீர்வாதம் என்ற வார்த்தை 6வது வசனத்தில் பார்க்கிறோம். மூன்றாவது 10 வசனத்தை வாசிப்போம். அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக, அவனுக்கு கொடுக்கும் போது உன் இருதயம் விசனப்படாதிருப்பதாக, அதிநிமித்தமாக உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளிலும் கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நான்காவது ஆசீர்வாதமாக வார்த்தை 14 வசனத்திலே வாசிக்கும் பொழுது, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்தின்படி உன் ஆட்டு மந்தையிலும் உன் களத்திலும் உன் ஆலையிலும் எடுத்து அவனுக்கு தாராளமாய் கொடுத்து அனுப்பிவிடுவாயாக என்று நம்ம பார்க்கிறோம். 5வதாக 18 வசனத்தை வாசிக்கும் பொழுது,
அவனை விடுதலையாக்கி அனுப்பிவிடுவது உனக்கு விசனமாய் காணப்பட வேண்டாம். இரட்டிப்பான கூலிக்கு ஈடாக 6 வருஷம் உன்னிடத்தில் சேவித்தானே. இப்படி உன் தேவனாகிய கர்த்தர் செய்யும் எல்லாவற்றிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த உபாகமம் 15ஆம் அதிகாரத்தில் கிட்டத்தட்ட 5 இடங்களிலே ஆசீர்வதிக்கிற வார்த்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். நாம் ஆசீர்வாதமாக இருப்பதற்காக தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராகவே இருக்கிறார். இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது இந்த 5 இடத்திலும் ஆசீர்வாதத்துக்குரிய வார்த்தையை நாம் எப்படி சுதந்திரித்துக் கொள்கிறோம் என்று பார்க்கும்போது எல்லா வார்த்தையிலும் உனக்கு, உன்னை, உன்னுடையதை என்று ஆண்டவர் சொல்லி அதை நமக்கு சொந்தமாக்குகிற தேவனாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நேற்று தினத்தில் கூட இந்த வாக்குத்தத்த வார்த்தை அட்டையை கொடுக்கும்போது ஒரு சகோதரியிடம் சொன்னாங்க, அண்ணே என் குடும்பத்தில் அத்தனை பேருக்குமே நான் 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 என்று கர்த்தர் அவர் சொல்லுகிறதாகவே வார்த்தை வந்தது என்று அவர் சொன்னார்கள். எல்லாருக்குமே ஒருத்தர் விடாமல் அவங்க வீட்டில் இருக்கிற அத்தனை பேருக்குமே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை இப்படி பண்ணுவேன், அப்படி பண்ணுன்னு சொல்லி கர்த்தர் இந்த நான் அவரே வந்து எங்களுக்கு செய்கிறதாக சந்தோஷமாய் பூரிப்பாக சொன்னார்கள். அதுபோல இன்றைக்கு இந்த முதல் குடும்ப ஜப நேரத்திலும் கூட 15ஆம் அதிகாரத்தின் மூலமாக உன்னை 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 என்று 5 வசனத்திலும் வருவதை நம்ம கவனிக்கிறோம். எப்போதுமே ஒரு வார்த்தையோ ஒரு காரியமோ தொடர்ந்து வருமானால் கர்த்தர் அதில் குறுக்கிடுகிறார் என்று தான் நான் அர்த்தம் கொள்வேன். கர்த்தர் இடைபடுகிறார், கர்த்தர் அதில் அவர் நேரடியாக நம்மை சந்திக்கிறார் என்று நாம் விசுவாசிக்கலாம், தவறில்ல. இந்த 15ஆம் அதிகாரத்திலும் கூட ஆண்டவர் நம்மளை 5 இடங்களிலே ஆசீர்வதிக்கிற தேவன் என்பதை நாம் கவனிக்கிறோம். என்னென்ன ஆசீர்வதிக்கிறார்? முதலாவது காரியம் 5ஆம் வசனத்தில் ஆசீர்வதிக்கும் போது வாசிங்க மீண்டுமாக, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. முதலாவது நம்ம பார்க்கிறோம், மேன்மேலும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறத எங்கே என்று பார்க்கும்போது உனக்கு கொடுத்த இடத்துல கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த குடும்ப ஜபத்தில் பங்கெடுத்துற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒரு பிளேஸ் கொடுத்துருக்கிறார், ஒரு இடம் கொடுத்துருக்கிறார். அது எந்த இடம் அப்படின்னு பார்க்கும்போது இது குடும்ப ஜபமாக இருக்கனால ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குடும்பம் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. இந்த குடும்ப ஜபத்தில் பங்கெடுத்துருக்கிற அத்தனை பேருக்குமே ஒரு குடும்பம் என்ற ஒரு இடத்த கொடுத்துருக்கிறார். அந்த குடும்பம் என்ற அந்த இடத்துல இந்த வருஷம் கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் அந்த குடும்பம் என்ற அந்த இடத்துல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் என் குடும்பத்தில் எனக்கு கொடுத்த அந்த குடும்பம் என்ற அந்த இடத்துல நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறீங்க? நீங்கள் விசுவாசித்த ஆண்டவரே இந்த வருஷம் எனக்கு குடும்பம் என்ற ஒரு இடத்த கொடுத்துருக்கிறீங்க, அந்த குடும்பம் என்ற அந்த இடத்துல என்னை மென்மேலும் ஆசீர்வதிக்க போகிறீங்க. நீங்கள் அப்படியே விசுவாசித்த ஆண்டு சமூகத்தை சொல்லும்போது கர்த்தர் தாம் சொன்ன வார்த்தையின்படியே உங்களை மேன்மேலும் ஆசீர்வதிக்கும்படி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த இடத்தில் தானே இந்த வருஷம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இரண்டாவதாக நம்ம பார்க்கிறோம், 6ஆம் வசனத்தில் நம்ம படித்தோம்ல, படிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் போதும். இங்கே இரண்டாவது ஆசீர்வாதம் கர்த்தர் நமக்கு எப்படி வச்சிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் நமக்கு ஆசீர்வதிக்கிறன்னு சொல்லிட்டார், வாக்கு பண்ணிட்டார். அந்த வார்த்தையை இன்னைக்கு கூட நிறைவேற்றலாம், நாளைக்கு நிறைவேற்றலாம், இந்த மாதம் நிறைவேற்றலாம், அடுத்த மாதம் நிறைவேற்றலாம், ஏன் இந்த வருஷத்தினுடைய கடைசியில் கூட நிறைவேற்றலாம். அதுக்கு லிமிட்டு கிடையாது. அதே நேரத்தில் இந்த வருஷம் சொல்லிவிட்டு அவர் 10 வருஷம் கழிச்சு கூட நிறைவேற்றலாம். அது யாரும் ஏன் ஆண்டவர் சொன்னீங்க இன்னும் நிறைவேற்றணும்னு கேட்க முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கன்னு சொன்னல, சொன்னபடி ஆசீர்வச்சிருவேன். சொன்னதை ஆண்டவர் நிறைவேற்றுகிற தேவன். ஒருவேளை சொன்னதை அவர் நிறைவேற்றாமல் நிறுத்தி கூட போட முடியும் அவரால். ஏனென்றால் அதுக்கு எப்போ நம்ம எலிஜிபிள் ஆகிறோமோ, தகுதி ஆகிறோமோ, அப்போ தான் அவர் அதை செய்வார். அது வரைக்கும் அவர் நமக்காக காத்திருப்பார். அவர் சொன்னதை மாற மாட்டார், நேற்றும் இன்று என்றும் மாற மாட்டார். மாறாத தேவனாக இருப்பதனால் அவர் சொன்னதை செய்வார் என்று நம்ம அப்படியே உறுதியாக நிற்க முடியாது. ஏனென்றால்
எப்போ அந்த ஆசீர்வாதத்துக்கு நம்ம தகுதியாக வரமோ அது வரைக்கும் அவர் காத்திருப்பார். அதே நேரத்தில் இந்த இடத்துல 2வது ஆசீர்வாதமாக அவர் என்ன சொல்றாருன்னா, உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பார். அப்போ என்ன அர்த்தம்னா, நான் சொன்னதை கண்டிப்பாக செஞ்சிருவேன். அதை என்ன பண்ணுறாருன்னா உறுதிப்பட சொல்கிறார். இந்த வருஷத்தில் கர்த்தர் அவர் நமக்கு என்ன வாக்கு தத்தத்தை வைத்தாரோ அதை நிச்சயமாக செய்வதாக சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ சீக்கிரமாக நம்ம அதை பெற்றுக்கொள்ளணும் சொன்னால், நீர் என்ன சொன்னதை எனக்கு செய்கிறதுக்கு ஏற்ற இடத்துல நான் சீக்கிரமாக வந்தேன்னா ஆண்டவரே, நீங்கள் மாற மாட்டீங்க, உறுதிப்பட சொல்லிட்டீங்க, என்னை அப்படியே ஆசீர்வதிங்கன்னு சொல்லி நம்ம சொல்லும்போது கர்த்தர் நிச்சயமாய் அவர் சொன்னபடி, உன் தேவனாய கர்த்தர் உனக்கு சொன்னபடியே உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. இந்த குடும்ப ஜபத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆண்டவர் இந்த வருஷம் என்னென்னலாம் சொன்னாரோ சொன்னவர் அப்படியே செய்வார். விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. 3வதாக அந்த 10ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், படிங்க. அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக. அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக. அவனுக்கு கொடுக்கும்போது உன் இருதயம் விசனப்படாதிருப்பதாக. உன் இருதயம் விசனப்படாதிருப்பதாக. அது நிமித்தமாக உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. 3வது இந்த அதிகாரத்தில் நமக்கு இன்னைக்கு கர்த்தர் வாக்குத்தத்தமாக வார்த்தையாக கொடுக்கிற ஆசீர்வாதம் என்னவென்றால், உன் கிரியைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. இந்த வருஷம் நீங்க செய்ய போகிற தேவனுக்காக செய்ய போகிற கிரியைகள், உங்க குடும்பத்தில் நீங்க செய்ய போகிற கிரியைகள், குறிப்பாக ஆசீர்வாதத்துக்கு ஏற்ற கிரியைகளை நீங்க என்னென்னலாம் செய்றீங்களோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த கிரியைகளை இந்த வருஷம் கர்த்தர் ஆசீர்வதிப்பதாக வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த உபாகமம் 15ஆம் அதிகாரத்தில் 3வதாக என்ன ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் என்றால், நீ கையிட்டு செய்கிற எல்லா கிரியைகளிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இந்த வருஷம் நிச்சயமாய் உண்டு. உன் பிரயாசத்துக்குரிய பலன் உண்டு, உன் கிரியைகளுக்குரிய ஆசீர்வாதம் உண்டு, மாற்று கருத்து இல்லை. நிச்சயமா நம்ம விசுவாசிக்கலாம். கர்த்தர் குடும்ப ஜபத்தில் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுடைய அந்த திருத்துவ தேவனுடைய முழு தன்மையும் விளங்கப்படுகிற ஒரு இடம் எதுன்னு கேட்டால் அது குடும்ப ஜபம். அந்த குடும்ப ஜபத்தில் பங்கெடுத்துக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கர்த்தர் நிமித்தம் உங்களுடைய குடும்பத்திற்காக நீங்கள் படுகிற உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களுடைய பிஸ்னஸில் எல்லாத்தையும் நீங்கள் செய்கிற கிரிகளிலே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. கர்த்தர் அதை வாக்கு தத்துவமாக 2025ஆம் ஆண்டு இந்த முதல் ஜப கூட்டத்தில் குடும்ப ஜபத்தில் கர்த்தர் அதை வாக்கு பண்ணுகிறார். 4வதாக பார்க்கிறோம் 14ஆம் வசனத்தில் படிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்ததின்படி உன் ஆட்டு மந்தையிலும் உன் களத்திலும் உன் ஆலையிலும் எடுத்து அவனுக்கு தாராளமாய் கொடுத்து அனுப்பிடுவாயாக. அல்லேலூயா. 4வதாக கர்த்தர் எப்போது நம்மளை ஆசீர்வதிக்கிறார், எது நிமித்தம் ஆசீர்வதிக்கிறார் என்று பார்க்கும்போது, உன் தேவனாய் கர்த்தருடைய ஆசீர்வதிக்கும்படி உனக்கு உண்டான ஆட்டு மந்த, அப்புறம் களத்தில் ஆலையில் உனக்கு உண்டான காரியங்களை எடுத்து தாராளமாய் கொடுத்து அனுப்பு அப்படி சொல்றார். அப்போ ஆண்டவர் 4வது எப்படி நம்மளை ஆசீர்வதிக்கிறார் என்று பார்க்கும்போது, உன்னுடையதை நீ கொடுக்கும்போது உன்னை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கைனாலே அது கொடுக்கறது தான். ஏதாவது வகையில் எப்படியாவது நம்ம என்ன பண்ணணும், மற்றவங்களுக்கு கொடுக்கணும். இந்த இடத்துல சொல்லப்பட்ட காரியம் யாருக்கு அப்படின்னு பார்த்தா, உன்கிட்ட அடிமையாக ஒருத்தன் கடன் பட்டு உங்ககிட்ட அடிமையாக இருக்கிறவனுக்கு 7ஆம் வருஷத்தின் முடிவில் என்ன பண்ண, அவனை விடுதலையாக்கி அனுப்பணும். அதை அனுப்பும்போது அவனை சும்மா அனுப்பாத, உங்ககிட்ட இருக்கிறத எடுத்து அவனுக்கு கொடுத்து அனுப்புன்னு சொல்கிறார். பொதுவாகவே கிறிஸ்துவ வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து தன் ஜீவனையே கொடுத்தார், தனக்கு உண்டான எல்லாத்தையும் கொடுத்தார். அதுபோல் அவரை பின்பற்றுகிற நாமும் நமக்கு கொடுக்கப்பட்ட எது எது இருக்கிறதோ, நம்முடையதுன்று எதெல்லாம் இருக்குதோ, அங்கே சொல்லப்பட்ட அழகா உன்னுடையதை அப்படின்னு கொடுக்குது. உன்னை ஆசீர்வதிக்கும்படி உன் ஆட்டு மந்தையாகிலும் உன் களத்திலும் உன் ஆலையிலும் எடுத்து உன்னுடையதை
எடுத்து நீ என்ன பண்ணும், தாராளமாக அவனுக்கு கொடுத்து அனுப்பு. அப்போது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நம்ம கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்கும்போது எங்கே கொடுக்கணும்? காணிக்க கொடுக்குறதா இருந்தாலும் சரி, ஏழைகளுக்கு கொடுக்குறதா இருந்தாலும் சரி, தரித்திரர்களுக்கு கொடுக்குறதா இருந்தாலும் சரி, விதவிகளுக்கு கொடுக்குறதா இருந்தாலும் சரி, இன்னும் நமக்கு தேவன் நியமித்து கொடுக்கக்கூடிய நபர்கள் யாரெல்லாம் நம்ம சந்திக்கிறோமோ அவங்களுக்கெல்லாம் நம்ம கொடுக்கும்போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக 5வதாக 18ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவனை விடுதலையாக்கி அனுப்பிவிடுவது உனக்கு விசனமாய் காணப்பட வேண்டாம். இரட்டிப்பான கூலிக்கு ஈடாக 6 வருஷம் உன்னிடத்தில் சேவித்தானே. இப்படி உன் தேவனாகிய கர்த்தர் செய்யும் எல்லாவற்றிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் இந்த குடும்ப ஜெபத்தில் பங்கெடுத்துக்கிற ஒவ்வொருத்தரையும் இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்தில், இந்த முதல் குடும்ப ஜெப நேரத்தில் எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்றால், நீங்கள் செய்கிற எல்லாவற்றிலும் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் செய்கிற வேலைகள், நீங்கள் செய்கிற ஊழியம், நீங்கள் செய்கிற எந்தெந்த காரியங்கள் எல்லாம் இருக்கோ அது எல்லாவற்றிலும் நீங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை இந்த வருஷம் பார்க்க போறீங்க சொல்லி கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் கைது செய்கிற எல்லா வேலைகளும், படிக்கிற வேலையில் ஆசீர்வாதம், குடும்பஸ்திரியாக இருந்து குடும்பத்தை பார்க்குறவங்க குடும்ப வேலைகளில் ஆசீர்வாதம், வேலைக்கு போகிற சகோதர சகோதரிகள் உங்களுடைய வேலைகளில் ஆசீர்வாதம், ஊழியர் செய்கிறவங்க உங்கள் ஊழியத்தில் ஆசீர்வாதம். அதுபோல கர்த்தர் நீங்கள் கைது செய்கிற எல்லா வேலையிலும், எல்லா வேலைன்னு சொல்கிறத விட இந்த வார்த்தை எப்படி சொல்லப்படுது, எல்லாவற்றிலும் ஒன்று விடாமல் A to Z உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறதாக வாக்கு பண்ணியிருக்கிறார். அவர் வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறார். அவர் நிச்சயமாய் வார்த்தையின்படியே ஆசீர்வதிப்பார். விசுவாசிப்போம், ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்கொள்வோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல குடும்ப ஜப கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த குடும்ப ஜபத்திலும் கூட நாங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம். ஐயா, நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். இந்த 15ஆம் அதிகாரத்தில் 5 வகையான ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை வைத்திருக்கிறீர். இந்த 5 வகையான ஆசீர்வாதத்துக்கும் நாங்கள் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருத்தரும் பாத்திரவான்களாக இருந்து அதை முழுமையாய் ஆண்டவரை பெற்று அனுபவிக்க கர்த்தர்களுக்கு இந்த வருஷம் முழுவதும் கிருபை செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம். கிருபை தாங்குவதாக பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஒவ்வொருத்தரையும் குடும்பமாய் பேராய் தனித்தனியாய் ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதிக்கிற தேவன் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இம்மைக்குரிய நன்மையினாலும் கிருபையினாலும் சுகத்தினாலும் பலத்தினாலும் மறுமைக்குரிய உன்னத உச்சத்தினாலும் நீர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இந்த நாளுக்குரிய கிருபை, சுகபலன், ஆரோக்கியம், பாதுகாப்பு ஒவ்வொருத்தரையும் நிரப்பட்டும். இந்த நாளுக்குரிய தேவைகள் பிள்ளைகளுக்கு சந்திக்கப்படட்டும். ஆண்டவர் இந்த நாள் முழுவதும் இவர்களோடு கூட இருந்து கிருபையாய் வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இன்றைக்கு யாராயினும் குடும்ப ஜெபத்துக்கு வர முடியாதபடி தடைப்பட்டிருப்பாரானால், வராதபடி முற்றிலுமாய் விளக்கப்பட்டிருப்பாரானால் கூட அவரை நான் நினைக்கிறோம். கர்த்தர் அவர்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இந்த வருஷம் முழுவதும் ராஜ்யத்தின் திட்டத்தையும் தீர்மானங்களையும் நான் உள்ளறிந்து ஆண்டவரை முழுமையாதை ஆண்டவரை எங்களுடைய வாழ்க்கையை அபியாசப்படுத்த ஆண்டு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தேவசத்தை நிறைவேற அர்ப்பணிக்கிறோம். துதி, கன, மகிமை எல்லாம் கர்த்தர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென்.